நான் பேசுறது நிறைய பேரோட மனசை புண்படுத்துதுன்னு எனக்கு தெரியுது. அதுக்கு நான் ஒரு விஷயம் வழக்கம் போல இந்த வாரமும் தமிழ்நாட்டில் நிறைய விஷயம் நடந்திருக்கு. அதை பத்தி நம்ம ஒரு சின்ன உரையாடல் வச்சு அதுக்கு முன்னாடி நான் லாஸ்டா போட்டிருந்த வீடியோல நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். எனக்கு நிறைய இன்பாக்ஸ்ல மெசேஜ் வந்திருந்தது. அதுல நிறைய பேர் என்ன ரொம்ப திட்டி, நீ ஏன் அதை பத்தி எல்லாம் பேசுற, உனக்கு வந்து இது தேவையா, நான் பேசுறது நிறைய பேரோட மனசை புண்படுத்துதுன்னு எனக்கு தெரியுது. அதுக்கு நான் ஒரு விஷயம் அவங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்டா வந்து கடிக்கிறீங்க இப்படி? நம்ம தேவையானு தான் பேசுறோம். உங்களுக்கு அது தேவையில்லைன்னா கடந்து போயிடுங்க. ப்ரோக்ரெசிவான ஒரு டிஸ்கஷனா இருந்தா நம்ம கண்டிப்பா பண்ணலாம். நீங்க வந்து அங்கிருந்து வந்து ஏன் கத்தி நிக்கிற, நீ இதை கத்தி நிக்கிற, அதை கத்தி நிக்கிறனா. ஓகே, இந்த வாரம் வந்து நிறைய விஷயம் நடந்திருக்கு. நம்ம அண்ணன் வந்து மெட்ரோ ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் போயிட்டு ரீல்ஸ் எடுத்து வந்தாரு. ஊறப்பட்டு எடிச்சுங்க, அதுல ஜாலியா இருந்தது பாக்குறதுக்கு. உண்மையாலுமே அண்ணன் அங்க இருந்து பார்த்தா அங்க சென்னையோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த அளவுக்கு டெவலப் ஆனதுக்கு யார் காரணம் அப்படின்றது அண்ணனுக்கே தெரியும். இன்னொரு விஷயம் நான் கிளியர் பண்ண விரும்புறேன். நீங்க எல்லாரும் என்ன டிஎம்கே வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட்டிவா பேசுறேன். யாருக்கு சப்போர்ட் பண்ற சப்போர்ட் பண்ணலன்றது இங்க மேட்டரே இல்ல. என்ன பேசுறோம், எதை பத்தி கேட்கறோன்றது தான் இங்க மேட்டர். அதை பத்தி பேசுங்கடானா வந்து அசியஸ்மா திட்டிக்கின்னு. லாஸ்ட் வீக் ஜனநாயக படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுல நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு எனக்கு எக்ஸிட் ஆன ஒரு விஷயம், நம்ம எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு படத்துல. இதனால்தான் இந்த ஆளு வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த பிரச்சனையை பத்தியுமே பேசல போல. படத்துல ஒரு 3 சீன் கொடுத்ததுக்கு என்ன பண்ணிட்டு இருந்த, நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த, நீ என்ன மாதிரி வீடியோ போட்டு எவ்வளவு இஷ்யூ பத்தி பேசியிருக்க, லாஸ்ட் 3 மாசமா நீ இந்த என்ன சொல்றதுன்னே தெரியலடாடி. அண்ட் ஹோல்சமான ஒரு விஷயம் நடந்தது. அமைச்சர் புஷி ஆனந்த் ஐயா அவங்க கிட்ட வந்து பத்திரிகையாளர்கள் எல்லாம் கேக்குறாங்க, சார் மேகதாது விஷயம் சார், மேகதாதுல இந்த மாதிரி தனி தர மாட்டாங்களே சார் கர்நாடகால, உங்களோட ஸ்டாண்ட் என்ன சார் அப்படி இப்படின்னு கேக்குறாங்க. இவரு நீங்க கொடுத்தீங்க, என்ன சொன்னாங்க? நீங்க வந்து அனுமதி கேட்டு மனு கொடுத்தாங்க, என்ன சொன்னாங்க? இதை மட்டும் சொல்லுங்க, இதை மட்டும் சொல்லுங்க. என்ன கொடுத்தாங்க, ஏதோ அது சொல்லணும்ல, என்ன அது சொல்லணும்ல. நீ மனு கொடுத்தீங்க. கியூட்டா சிரிச்சுன்னு போற மனுஷன், ஒரு பூக்கியா இருக்கிறார் ஆளு, ஒரு மாதிரி ஜாலியா இருந்தது பாக்குறதுக்கு. அப்புறம் ஏதாவது கமெண்ட் வந்துச்சுன்னா புஷியானந்த் ஐயா அவங்க மாதிரியே. இன்னொன்னு என்னன்னா, இப்ப எப்படி ஏதாவது ஒண்ணு வரும், ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும். அண்ணன் வந்து நம்ம கிட்டலாம் ஒரு வாகனத்துல வந்து பேசுவாரு, அந்த வாகனத்துல வந்து பேசுற சுச்சுவேஷன் வரும். அப்ப வந்து அண்ணன் என்னடா கதை சொல்ல போறாருன்னு தெரியல. இந்த நீட்டு ப்ரொட்டஸ்ட பத்தியும் ஒரு கண்ணுக்கு தெரியாது. இண்டஸ்ட்ரியெல்லாம் ஆந்திராவுக்கு போறது அதை பத்தியும் தெரியாது. மேகதாதுல தண்ணி வர விஷயத்த பத்தியும் அவருக்கு தெரியாது. ஒரு 151 டாக்டர் சீட்டு போயிடுச்சான் தமிழ்நாட்டை விட்டு, அது தெரியுமா அவங்களுக்கு? அதை பத்தி அண்ணன் பேச மாட்டாரு. டிஎம்கே டிஎம்கே தான் காரணம், டிஎம்கே. அப்ப நம்ம அண்ணனுக்கு ஃபயர் விடுவோம். ஆனா முன்னாடி அண்ணனுக்கு இருந்த கிரேஸ் குறைஞ்சிடுச்சோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா முன்னாடி அண்ணனோட போட்டோ ஏதாவது ஒண்ணு வந்தாலே ஒரு மாதிரி தீயா பறக்கும். இப்ப அண்ணன் வராரு, வெளியே வராரு, ஒன்னும் பெருசா என் கண்ணுக்கு தெரியல. அண்ணன் மேல இருக்க கிரேஸ் குறைஞ்சிடுச்சோன்னு எனக்கு தோணுது கைஸ். உங்களுக்கு என்ன தோணுது? இதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. வாத்தா என் குடும்பத்தை பத்தி பேசாதீங்கடா, என்ன திட்டாதீங்கடா, ஏன்டா திட்டி என் தாலி அறுக்குறீங்க?